மாலைவெளியிலும் தேவன் வல்லமையாக உங்கள் மத்தியிலே இடைப்படுவார். இந்த மத்தியிலே இந்த நாட்களிலே என்னோடு டாக்டர் ரிச்சர்ட் விஜய் அவர்கள் இருப்பது எனக்கு சந்தோஷம். அவருடைய மனைவியார் அநேக வருஷங்களாக கனடா தேசத்திலும் உலகின் பல பாகத்திலும் வல்லமையாக எடுத்து உபயோகிக்கப்படுகிற கர்த்தருடைய தாசன். அவருக்கு கர்த்தர் கொடுத்த பாடல் வரங்களோடு கூட நல்ல அற்புதங்கள், அதிசயங்கள், தீர்க்க தரிசன வரங்களை கர்த்தர் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய தேசத்துக்கு வரும் பொழுது, அவர் ஊழியங்களை செய்யும் பொழுது வியக்கத்தக்கதாக அவர் மூலமாக அநேக தீர்க்க தரிசன வசனங்கள், வெளிப்பாடுகள் அவர் மூலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மையாகவே என்னோடு சேர்ந்து அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை கூப்பிட்டு, தயவு செய்து நீங்கள் என்னோட சேர்ந்து ஊழியம் செய்யும் பொழுது, அவருடைய குரல் இந்த வயசிலும் மிகவும் அற்புதமாக இருந்தது. எத்தனை பேர் அவர் குரலை பார்த்து இந்த எல்லோரும் கர்த்தருடைய தாசனை நேராக நாங்கள் செவி கொடுத்து அவருடைய பாடலை கேட்க கர்த்தர் கிருபை கொடுத்தாருன்னு நீங்கள் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நான் அவர் பாடும் பொழுது உண்மையாக நன்றாக நான் ருசிப்பேன். அவருடைய வார்த்தைகள் கடந்த தடவை வந்தும் பொழுது ஒரு பாடலை எனக்காக அவர் உருவாக்கி சமைத்து அவர் பாட வைத்தார். அநேக வருஷங்களுக்கு இருந்த ஒரு ஆசை, பாட வேண்டும் என்றதை அவரே என்னை பயிற்றுவித்து பாட வைத்தார். உண்மையாக இப்பொழுதும் கூட உலகெங்கும் அநேகர் ஆன்லைன் கிளாஸிலே அவர் மூலமாக அவரிடத்திலிருந்து கல்வி கற்றுக்கொண்டு வருகிறார்கள். மியூசிக், பல ராகங்களை, பல இசை கருவிகளை அறிந்து இயக்கி அநேகரை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த தடவையும் கூட எங்களோடு இருக்கிற அருமையான சோதனைக்காக, அவருடைய மனைவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்திருப்பது தேவன் கொடுத்த கிருபை. வாங்க பிரதர், இன்றைக்கும் கூட நான் ஆவலோடு அவருடைய இந்த கடைசி நாட்களே அநேகர் வித்தியாசமாக பாடுறாங்க. ஆனால் எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய பழைய வழக்கங்களின்படி சில பாடல்கள் உருவாக்கி இசைமைக்கிறது அபூர்வமான மக்கள் இல்லைங்களா? நீங்கள் எல்லாம் நல்ல டான்ஸ் பாடுகள் எல்லாத்தையும் பாட்டுத்திருக்கீங்க. ஆனால் உண்மையாக நல்ல ஒரு வித்தியாசமான ராகங்களுடன் அழகான வார்த்தைகளை வைத்து தேவன் பேசின வார்த்தைகளையே அவர் எழுதி அதை பாடுவது அபூர்வம். அவர் மூலமாக இந்த மாலை வேளையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Ebenezer, 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 Ebenezer. இதுவரையில் என்னை காத்தார், கருவறையில் உயிர் சேர்த்தார். எபினேசர், 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 எபினேசர். கர்த்தாவை சொல்லும் என்று அடியேன் நான் கேட்டு நின்று உமக்காக வாழ்கிறேன் ஐயா. எல்லாமே நீர்தானே, என் வாழ்வும் நீர்தானே, என் உயிரும் நீரேதானையா. ஓ எல்லாமே நீர்தானே, என் வாழ்வும் நீர்தானே, என் உயிரும் நீரேதானையா. எபினேசர், எபினேசர், எபினேசர்,
எபினேசர். தாய் போல தேற்றுகின்றார், கரம் தந்து தூக்குகின்றார், தனிமையில் இருக்கும் போதெல்லாம் கலங்காதே என்று சொல்லி, திகையாதே என்று தேற்றி, மார்போடு அணைத்து நேசிப்பார். ஓ, கலங்காதே என்று சொல்லி, திகையாதே என்று தேற்றி, மார்போடு அணைத்து நேசிப்பார். எபினேசர், 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 எபினேசர். கண்ணீரின் பாதையிலே தடுமாறி வீழ்கையிலே கண்ணீரை துடைத்து ஆற்றுவார். தண்ணீரில் மூழ்கையிலே துடித்தோடி வந்து என்னை கரம் நீட்டி தூக்கி விட்டாரே. ஓ, தண்ணீரில் மூழ்கையிலே துடித்தோடி வந்து என்னை கரம் நீட்டி தூக்கி விட்டாரே. எபினேசர், 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 எபினேசர். இதுவரையில் என்னை காத்தார், கருவறையில் உயிர் சேர்த்தார். எபினேசர், 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 எபினேசர். நன்றி, உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். பாஸ்டருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் அஜித் பிரியந்தன் அவர்களுக்கும் உங்களுக்கும் மூப்பர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு தான் முப்புரி நூல் பாஸ்டர் பாடினது. ஒரே நாளில் பாட்டை கற்றுக்கிட்டு ஒரே நாளில் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஒரே நாளில் அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி போனார். ரொம்ப அருமையான பாடல். முப்புரி நூலை போல அருகாமல் இந்த பாட்டை நான் கிளாஸுக்கு எடுத்துட்டேன். ஆன்லைன் கிளாஸில் பிள்ளைகள் எல்லா பிள்ளைங்க என்னுடைய உலகம் முழுவதும் பள்ளியிலேருந்து படிக்கிறாங்க பிள்ளைங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும். இந்த பாட்டு வெளியே வந்துச்சுன்னா எல்லாரும் ரசிப்பாங்க. இந்த பாடலை கேளுங்கள். முப்புரி நூலை போல அருகாமல் காத்துக்கொள்ளும். முதல்ல பிகினிங்லேருந்து போட்டிங்கன்னா அந்த சவுண்ட் ஃபுல்லாக வரும்.
முப்பூரி நூலை போல அருகாமல் காத்து கொள்ளும் மூன்றில் ஒன்றானவரே என்னை வழுவாமல் மீட்டு கொள்ளும். முப்பூரி நூலை போல அருகாமல் காத்து கொள்ளும் மூன்றில் ஒன்றானவரே என்னை வழுவாமல் மீட்டு கொள்ளும். ஆராதனை 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 முப்பூரி நூலை போல அருகாமல் காத்து கொள்ளும் மூன்றில் ஒன்றானவரே என்னை வழுவாமல் மீட்டு கொள்ளும். முள்ளான பாதை எல்லாம் பூவாக மாறச் செய்யும். முள்ளான பாதை எல்லாம் பூவாக மாறச் செய்யும். கல்லான வாழ்க்கை எல்லாம் அன்பே கனியாக இனிக்கச் செய்யும். கல்லான வாழ்க்கை எல்லாம் அன்பே கனியாக இனிக்கச் செய்யும். ஆராதனை 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 நிசரிச நிசதா நின்னின் நிசரிச நிரிசா தமரணிச சத்ச நிசரிச நிசதா நின்னின் நிசரிச நிரிசா. தீராத வியாதி எல்லாம் சுகமாக்கி வாழச் செய்யும். தீராத வியாதி எல்லாம் சுகமாக்கி வாழச் செய்யும். உள்ளத்தின் காயம் எல்லாம் அன்பே நீ தொட்டு ஆறச் செய்யும். உள்ளத்தின் காயம் எல்லாம் அன்பே நீ தொட்டு ஆறச் செய்யும். ஆராதனை 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 ஆராதனை.
பொல்லாத ஆவி எல்லாம் பாதாளம் ஓடச் செய்யும். பொல்லாத ஆவி எல்லாம் பாதாளம் ஓடச் செய்யும். என் மீது கண்கள் வைத்து அன்பே உயரத்தில் அமரச் செய்யும். என் மீது கண்கள் வைத்து அன்பே உயரத்தில் அமரச் செய்யும். ஆராதனை 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 ஆராதனை. முப்பூரி நூலை போல அருகாமல் காத்து கொள்ளும். மூன்றில் ஒன்றானவரே என்னை வழுவாமல் மீட்டு கொள்ளும். முப்பூரி நூலை போல அருகாமல் காத்து கொள்ளும். மூன்றில் ஒன்றானவரே என்னை வழுவாமல் மீட்டு கொள்ளும். ஆராதனை 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 ஆராதனை. முப்பூரி நூலை போல அருகாமல் காத்து கொள்ளும். மூன்றில் ஒன்றானவரே என்னை வழுவாமல் மீட்டு கொள்ளும். பாராட்டுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் பாடின மாதிரியே அவர் பாடினார். ஹல்லேலூயா. எஸ் இருக்கிறீங்க பிரதர். நான் பாடின மாதிரியே அவர் பாடினார். அதில் என்ன குறை? எத்தனை பேர் அதை விசுவாசிங்க? நான் பாடுற மாதிரி தான் அவர் பாடினார். கர்த்தருக்கு உண்மையாகவே அவருடைய பாடல்களே அநேக ராகங்கள் ஒன்று. அவர் ஒரு வாத்திய கருவி வாசிக்கிறார், அவருக்கு தெரியும். உண்மையாகவே அவர் சினிமா துறையிலிருந்து விடுதலையாகி அநேக வருஷங்கள் முதல் தேவனை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்து வருகிற அருமையான எங்களுடைய சகோதரன். அவர் ராகம் அதித்து அவருடைய ஸ்டுடியோவில் போய் பலவித ராகங்களை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்களை வாசித்து அழகாக பாடலை செய்து கொடுத்தார். உலகத்தின் பல பாகங்கள் இருந்து அநேகர் வந்து அவரிடத்திலே பாடி இப்பொழுதும் கூட அநேக தமிழ் மக்கள் பல இடங்களிலே ஆஸ்திரேலியா தேசம், சுவிட்சர்லாந்து தேசம், லண்டன் தேசம், கனடா தேசம் பல இடங்களில் வந்து அவர்கள் பாடல்களை பாடி அவர்கள் உற்சாகப்படுத்தி சிடி போடுறாங்க. இந்த நாட்களிலும் கூட அது மட்டுமே ஆன்லைனில் அநேக பிள்ளைங்க படைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவர்களையும் அவரோடு நினைத்து கொள்ளுங்க, அது பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆக்சுவலி எங்களுடைய பேரம்மா பிள்ளையும் கிராண்ட் சன்னையும் நான் போட்டு விடணுமென்னு சொல்லி என் வீட்டில் வந்து பியானோ வாங்கி வச்சுருக்கேன் பெருசாக. அது அவன் இப்போ 5 வயசு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கட்டாயமாக, ஏன்னா என்னுடைய பரம்பரையில் என் சிஸ்டர், என்னுடைய சன்ஸ், எங்களுடைய பிள்ளைங்கள் எல்லாம் அவங்க வந்து மியூசிக் காலேஜில் கனடாவில் படித்து டிகிரி முடித்து சபையில் கூட ஊழியம் பண்ணுறாங்க. இந்த மியூசிக் டிகிரி ரெண்டும், ஒரு டிகிரி ஒரு மியூசிக் டேலண்ட், குடும்பத்தில் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பயிற்றுவிக்கும் பொழுது நான் உண்மையாகவே சொல்கிறேன், அந்த மியூசிக் என் பிள்ளைகளை வந்து நான் படிக்க அனுப்பித்த பொழுது அவங்க வந்து அந்த மியூசிக் குரூப்பில் உட்கார்ந்து கல்வி கற்றுக்கும் பொழுது அநேக காரியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவங்க வந்து அறிந்து கொண்டாங்க. எப்படி பழகணும், எப்படி ஒரு 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 டீச்சருடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அதை நான் சொல்லி கொடுத்ததுனாலே அவனுடைய கனடா தேசத்திலே என்னுடைய பிள்ளைகள் படிக்கிற காலத்திலே ஒரு படி உயர்ந்திருந்தாங்க. ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு அவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மியூசிக் தெரப்பி. மியூசிக் முக்கியம். மியூசிக் தெரப்பி அநேக ஜனங்களுக்கு அநேக விடுதலை கொடு வருகிறது. ஸோ அது ஒரு தெரப்பி. மியூசிக்கில்
அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த ராகங்களை படிக்கும் பொழுது அவங்க அநேக காரியங்களை அவங்க, அதாவது கிரியேட்டிவ் மைண்ட் செட். ராகம் என்றது ஒரு கிரியேட்டிவ், உருவாக்குறதான ஒரு இசை இல்லைங்களா? அது கர்த்தர் கொடுக்குற, கடவுள் கொடுக்குற ஒரு வரம். இந்த பாருங்க, இந்த பிரதரை நான் அன்னைக்கு பார்த்து நல்ல ஒரு இளநீர் குடித்தோம் பாருங்க. அவரோட பார்க்கும்போது, அவரை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நீங்கள் இந்த நாட்களில் ஜிங்கஜக்கா 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 லலா லலான்னு பொடியங்களெல்லாம் அடிக்கிறாங்க. ஆனால் இவங்களை மாதிரி ஒரு அனுபவம் உள்ள, ஒரு வரம் நிறைந்தவங்களை வாழ்க்கையில் ஐயா நீங்கள் காண முடியும். உங்களுக்கு நீங்கள் நிறைய பேரை பார்த்து நீங்கள் உங்களுக்கு பழகி போச்சு. எங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்க உங்களை கண்டா கையெடுத்து கும்பிடுவோம். ஏன் தெரியுமா? இந்த வயசுலேயே இப்படியான ஒரு ஞானம் இருக்குது. நானே அநேக காரியங்களை மறந்து போயிடுவேன். ஆனால் இந்த காலத்தில் ஒரு மியூசிக்கை படிக்கும்போது அந்த நோட் வந்து எவ்வளோ சிந்தையில் இருக்கு பாருங்க. அது தேவனுடைய வரம், தேவனுடைய வரம். அந்த ஞானம், அந்த நினைவு, அந்த ஞாபக சக்தி பாருங்க. இந்த நேரத்தில் ராகத்துக்கு பாடுறதுக்கு அந்த குரல் வந்து ஒரு கர்த்தருடைய ஒரு வரம். அல்லேலூயா. கிரியேட்டிவா பாஸ்டர் ஒரு நோட்டு தவறி போறாரு, இருந்தாலும் அவர் அங்க அவரோட வாராரு. அது ஒரு டேலண்ட். இந்த டேலண்ட்டை நீங்கள் எல்லாம் பார்த்து இந்த சினிமாவில், இந்த படங்களில், டிவில எல்லாம் பார்த்து உங்களுக்கு பழகி போச்சு. உங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் வெளியுடத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது, ஹா எவ்வளோ நல்லா பேசுகிறோம். அவர் இந்த வயசில் அவருக்கு பிள்ளை குட்டியோ பேர குட்டியால் புட்டம்னு இருக்கும் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல இவர் படிக்கிறாருன்னு சொன்னாக்கா உண்மையா ஒரு விசேஷமான ஒரு பிறவி, விசேஷமான ஒரு பிறவி. இந்த வயசுலையும் நல்ல முடியல் எல்லாம் நினைச்சு, நல்ல மீசை வச்சு, நல்ல ஸ்டைலா அப்படி என்ன மாதிரி அவர் பாடுறாரு பாருங்க. எதுக்கு சிரிக்கிறிய? என்ன மாதிரி அவர் நான் பாடின பாட்டத்தானே அவர் பாடியிருக்காரு. அப்ப நான் தானே பாடியிருக்கேன், சரிங்களா? அவர் பாடுறாரு, அதை காப்பி அடிக்கிறாரு. கோர்ட்டில் என்ன கோர்ட்டு, கன்சூமர் கோர்ட்டையா, இதை கோர்ட்டில் எது வழக்கு போடணும். அப்படி பாடுறாரு, என்ன மாதிரி பாடுறாரு பாருங்க. நான் பாடின மாதிரியும் பாடுறாரு, அதுக்கு மேலே நல்லா பாடுறாரு. அது ஒரு கிருபை இல்லைங்களா? நானே பாடும்போது அவர் அப்படி பாடுறாரு. அப்புறம் பாருங்க, கர்த்தருடைய கிருபை. உங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் மியூசிக்கு அனுப்புங்க, கர்த்தருக்காக பாட. நீங்க பார்ப்பீங்க அவருடைய ஞானம் வந்து ஒரு படி மேலே இருக்கும். அல்லேலூயா. அடுத்தது, வயசானாலும் கூட அவங்க பாடுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. அது ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, இந்த நாளிலையும் இந்த வயசுலையும் பெருமையாக பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துட்டான்னு பாருங்க. இதை விட்டா எங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? சரிதானே ஐயா? அந்த வயசை ஐயா பார்த்து, ஐயா நல்லா வாசிக்கிறது அந்த ஐயா பார்த்து சொன்னா அந்த ஐயா எவ்வளவு பெருமைப்படுவார். சரிதானுங்களையா? இது கிருபைங்க. வயசானல வாழ்ந்தோம் இருந்தோம் இல்லை, அம்மா இந்த வயசான காலத்துல நீ இப்படி இருக்கியே அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம் வாழ்க்கையில. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் தேவன் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். அந்த நாளிலே நான் வருவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பிளெயினிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 8:30 மணிக்கு முடிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த மாலை வேளையிலே தேவன் ஒரு கருமிசை தேவன் இடைப்படும்படியாக அந்த இடத்திலே நீங்கள் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. ஆவியானவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கண்களை மூடி ஒரு நிமிஷம் நீங்கள் ஜபிக்க போறீங்க. எல்லாரும் கண்களை மூடி இயேசுடைய முகத்தை பாருங்க. இந்த மாலைவெளியிலே இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களை மத்தியிலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களை மத்தியில் இருக்கிறார். இயேசு உங்களை தொடும்படியாக விரும்புகிறார். இந்த மாலைவெளியில் நீ யாரா இருந்தாலும் உன்னை இயேசு தொட விரும்புகிறார். விசுவாசிங்க. உங்களோட பக்கத்தில் இருக்கிற உயிரோட இயேசு கிறிஸ்து. சில பேர் இயேசுவை படங்களிலே பார்த்திருப்பீர்கள், இயேசுவினுடைய பற்றி அறிந்திருப்பீர்கள், இயேசுடைய முகத்தை பார்த்திருப்பீர்கள். அத்தனையும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த மாலைவெளியிலே நீ வந்தது இயேசுவை காணும்படியாக. அந்த இயேசு உனக்காக பக்கத்திலே நிற்கிறார். விசுவாசி. இயேசுவை தொழுவது விசுவாசத்தோடு, இயேசுவை நம்பது விசுவாசத்தோடு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது விசுவாசத்தோடு, நோய்களை சுகத்தை பெறுவது விசுவாசத்தோடு. விசுவாசம் என்பது நீங்கள் நம்பணும்.
விசுவாசம் என்பது நீங்கள் மாறி விட்டீர்கள் என்று சொல்லி நீங்கள் அதை பார்க்க வேண்டும். இதுதான் விசுவாசம். நம்பிக்கை என்றது வேறை, விசுவாசம் என்றது வேறை. விசுவாசம் என்றது நீ உணர்ந்து கொள்வது, நீ உள்ளான மனுஷனுடைய கண்களால் உன்னை குறித்து பார்க்கிறது. நீ பலவீனமானவனாய் பார்த்தால் நீ பலமுள்ளவனாய் காணப்படுவாய். நீ ஆரோக்கியமாக நடக்கிறாய் என்று பார்த்தால் விடுதலை உடையவனாக நீ மாறுவாய். உன்னுடைய நினைப்பு, உன்னுடைய சிந்தை உள்ளான மனுஷத்திலே உன்னை குறித்து என்ன தரிசனத்தை வளர்த்திருக்கிறாயோ, எந்த தரிசனத்தை நீ நம்புகிறாயோ அதன்படி தேவனுடைய ஆவியானவர் அதை உருவாக்குவார். எவ்வளமாக சுகம் பெறுகிறது என்றால், நீ உள்ளான மனுஷனுக்குள்ளாக எதை நீ நம்புகிறியோ பார்க்கிறியோ, உள்ளான மனுஷனுக்குள்ளாக உன் கண்களை மூடி நீ எப்படியாக இருக்கிறாய் என்று உன்னை பார்க்கிறியோ அதை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவி மூலமாக உன்னுடைய ஆவியினோடு இணைந்து அதை நிறைவேற்றுவார். இதுதான் கர்த்தர் கடவுள் செய்கிற அற்புதம். நம்பிக்கை, விசுவாசம். நம்பிக்கை, விசுவாசம். இந்த மாலைவேளையிலே இயேசுவானவர் அதை பார்க்க விரும்புகிறார். இயேசு அநேகரை பார்த்து சொல்கிறது, அற்ப விசுவாசியே, இதுவரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன். விசுவாசம், விசுவாசி என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். உன்னை இந்த மாலை வேளையிலும் விசுவாசி என்று கூப்பிட விரும்புகிறார். உன்னை பார்த்து நீ விசுவாசி என்று சொல்லுகிறார். விசுவாசி, நம்புங்க, நம்புங்க. ஒவ்வொருவரும் கண்களை மூடி நீங்கள் எப்படி இருக்கணும் என்பதை பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி உங்கள் நிலைமை மாறி இருக்கணும் என்பதை இப்பொழுது பாருங்க. உங்களுடைய ஒன்றும் சரி, நீங்க இருக்கிற இடத்திலே உள்ளான மனுஷனிலே உங்களோட உள்ளான ஆவியை தட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா. உள்ளான ஆவியை தட்டி எழுப்புங்க. ஒவ்வொருவரும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறோ, பணமே உங்களுக்கு முன்பதாக சரி கடன் தொல்லை எடுத்துக்கொள்ளலாம். கடன்காரன் கடன் கொடுக்கிறான் என்பதை இவ்வளவு நாளும் பார்த்து வந்தீங்க. இப்பொழுது நீங்க சொல்லுகிற, அப்பா ஏசப்பா இனி நான் கடன் கட்ட வேண்டியது இல்லையே என்று நீங்க சொல்லுகிறதை உங்களை கண்களால் பாடுங்க. உங்களை கண்களால் பாருங்க, உள்ளான கண்களால் பாருங்க. ஒவ்வொரு என்ன பிரச்சனை இருந்தாலும் இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அற்புதத்தின் வழி. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாய், வழியை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார். நீங்கள் நம்புறீங்க, நீங்க உள்ளான மனுஷன்ல பார்க்குறீங்க, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவியினாலே அதை உருவாக்கி உங்களுக்கு நிறைவேற்றுகிறார். இதுதான் கர்த்தர் இடைப்படுகிற ரகசியம். இதை புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் கண்களும் என்னை பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்க இன்றைக்கு மாலையில வந்திருக்கிறீங்க ப்ராப்ளம் ஃப்ரீயா போகும்படியாக, விடுதலையோக போகும்படியாக எப்படி ஜெபிக்கணும் என்றதை கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கத்தி ஓலமட்டு இமோஷனலா ப்ரே பண்ணக்கூடாது, விசுவாசத்தோடு நினைக்கணும் உள்ளான மனுஷனிலே. அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறது ஆவி மண்டலங்களில், பரிசுத்த ஆவியின் மண்டலங்கள். இதை ரசித்துக் கொள்ளுங்க. Holy Spirit move in the realm of the spirit. Hallelujah. அற்புதங்கள், அடையாளங்கள் என்றது கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு மனுஷனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது. அந்த அப்பாற்பட்ட சிந்தனை உலாவி வருகிற இடம் ஆவியின் மண்டலங்கள். ஆவியின் மண்டலங்கள் என்று சொன்னால் மனிதனுடைய சிந்தைக்கு மேலாக இருக்கிறத பரலோக ஆவியானுடைய மண்டலம். ஹல்லேலூயா. realms of the spirit. அந்த இடத்திலே எப்படி அதனுடைய அற்புதங்கள், அதிசயங்களை, சுகத்தை பெறுவது? நீ விசுவாசிப்பதினால். அதை உள்ளத்திலே அதை நீ ப்ளூ பிரிண்டாக பார்க்கணும். இப்பொழுது ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிக்கிறீங்க. இறுதி இடத்துல சிம்பிளாக இயேசு என்ற பெயரை சொல்லி நீங்க பார்க்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் பண்ணுங்க பார்க்கலாம். கண்களை மூடி இயேசு என்ற பெயரை சொல்லி உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை தட்டி எழுப்பி அந்த பிக்சர் எடுங்க. உங்களை குறித்த பிக்சர். ஹல்லேலூயா. உங்களை கொடுத்த பிக்சர். உன்னுடைய வாழ்க்கையிலே என்னத்தை நீ பார்க்க விரும்புகிறாய் என்பதை உள்ளான மனுஷனுக்குள்ளாக பார். வேத வசனம் சொல்லுகிறது, தன் உள்ளத்தில் கர்த்தர் கேட்கிறவர் யாரிடத்தில் நீ கேட்கிறாய் என்று சொல்லி அறிந்து கொண்டு நீ கேட்கிறதை குறித்து உள்ளான மனுஷனத்திலே நீ நம்பும் போது, விசுவாசிக்கும் பொழுது அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகையினாலே சுகம் என்பது உன் உள்ளத்தில் தான் முதல் உருவாகிறது. ஹல்லேலூயா. நீ உள்ளான மனுஷனால், உன் கண்ணால் உங்களை குறித்து எதை பார்க்கிறீங்களோ அங்கேதான் உன் அற்புதத்தின், அதிசயத்தின் ஆரம்பம். இப்படித்தான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய அற்புதம், உங்களுடைய அதிசயம் முதலாவது பரிசுத்த ஆவியினால் உங்களுக்குள்ளாகத்தான் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாயிருக்கிற ஆவியானவர், நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் எதை நம்புறீங்களோ கேட்கிறீங்களோ இயேசுவின் நாமத்தில், அது முதலாவது பிறப்பது
உனக்குள்ளாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் நடைபெறார். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்பொழுது நீங்கள் பெறுகிற விதத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இயேசு என்ற பெயரை சொல்லி உங்களுடைய சுகத்தை பாருங்க முதல். அப்படி என்று சொன்னால், நீங்கள் இதுவரை எழும்ப முடியாட்டி எழும்பி நடக்கிறீர்கள், இதுவரைக்கு நீங்கள் படுக்கையில் படுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அவங்க எழும்பி இருந்து சாப்பிட்றீங்க, நடக்கிறீங்க என்றதை பார்த்து, இயேசுவே நீர் அப்படி செய்கிறதுக்காக சோத்திரம் என்று சொல்லுங்க. இதுதான் அற்புதத்தின் ரகசியம். இப்படித்தான் சுகம் பெறுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பரம்பரையாக நீங்கள் கிறிஸ்தவ என்ன நம்பியிருந்தாலும் சரி, ஆவியானவர் இடைப்படுகிற ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த விதம். ஹல்லேலூயா. இதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. இயேசுவை நம்பி நீ விசுவாசிக்க பாரு, விசுவாசித்து பாரு, உனக்குள்ளாக பாரு, உன் இதயத்துக்குள்ளாக பாரு, எப்படி என்ன நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் உருவாக்குவார். இல்லாததை உள்ளது போல் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இல்லாததை உள்ளது போல. எதை நீ உன்னால் மனிதனால் கூடாத காரியம் இயேசுவினால் கூடும். அதை நினைத்து பாருங்க, அதை நினைத்து பாருங்க. இல்லாததை உள்ளது போல் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பெயர் சொல்லி நீங்கள் சொல்லுங்க என்ன நடக்கணும். இதுதான் இந்த ராத்திரியிலே கர்த்தர் கொடுக்கிறதான ரகசியமான அவருடைய இடைப்படுகிற முறை. மனிதனுக்குள்ளாக ஆவியினாலே அவர் இடைப்படுகிற முறை. அற்புதம், அதிசயங்கள், விடுதலை, சமாதானம், புது வாழ்க்கை, மாறுதலான வாழ்க்கை ஆவியின் மண்டலங்களிலே உருவாக்குற விதமானது மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. இயேசு உள்ளான இதயத்திலிருந்து உங்களுக்குள்ளாயிருந்து உங்களோட உள்ளான ஆவியோடு இடைப்படுகிற விதம். ஹல்லேலூயா. ஆவியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உள்ளான மனுஷனுக்குள்ளாக அவனுடைய ஆவியின் உள்ளாக இடைப்படுகிற மாம்சத்தில் அல்ல, ஆவியில். பாருங்க ஒவ்வொருவரும் இந்த மாலையில் நீங்கள் வந்த விதமாக போகக்கூடாது. ஆவியானவர் இதை சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் தான் செயல்படுகிற விதத்தை உணர்த்துகிறார். அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். பெற்றுக்கொள். பிள்ளையை குறித்து எப்படி இருக்கிறார் என்பதை பார். உள்ளான மனுஷனில் பார். ஆபிரகாம் விசுவாசித்தான். தன் பலவீனத்தை காணாமல் 99 வயசிலும் சாரால் பிள்ளை கொடுப்பாள் என்பதை தன் பலவீனத்தை பார்க்காமல் அவள் பார்க்கவில்லை. உங்களுடைய நோய்களை பார்க்காதீங்க, நீங்கள் சூழ்நிலை கடன் சொல்லையை பார்க்காதீங்க, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை நெகட்டிவாக பார்க்காதீங்க. ஆனால் மாறாக அவன் அநேக பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறான் என்பதை அவன் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தின்படி அவனுக்கு கொடுத்த பெயர் நீதிமான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை நீதிமான் என்று அழைத்தார். நீ பார்க்கிறது கர்த்தருடைய பார்வையிலே நீதியாக விளங்கும். ஒவ்வொருவரும் விசுவாசிங்க. இப்பொழுது நீங்க தான் ஜெபிக்கிறீங்க. இயேசு சொல்லிட்டார் தான் எப்படி அற்புதம் செய்கிறார் என்று. அதை பெற்றுக்கொண்ட விதம் நாங்களே. ஹல்லேலூயா. இதுதான் ஜெபத்தின் ரகசியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க முதல் பாருங்க, விட்டு கொடுக்காதீங்க. பாருங்க, விடாதீங்க. தரிசனத்தை பார். உன்னை குறித்த சும்மா ஜபிச்சு கொண்டிருக்காமல் வாய்களை திறந்து தரிசனத்தோடு ஜபிங்க. அதை பார்த்து ஜபிங்க. அதை பார்த்து சொல்லுங்க. நான் குணமாகினேன் என்று சொன்னால் அந்த குணமாக நடக்கிற விதத்தை பாருங்க. ஹல்லேலூயா. பார். கர்த்தர் ஆவிக்குரிய கண்ணை கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலே கர்த்தர் செய்கிற விதத்தை பார்ப்பதற்கு உன்னுடைய லிமிட்டேஷனுக்கு மேலாக நீ எதை காண்கிறாய்? விசுவாச கண்கள். பாருங்க, இன்றைக்கு பிசாசு அந்த இடத்திலிருந்து அகன்று போவான். நீ விசுவாசத்தினால் அதை நொறுக்கும் பொழுது பார்வையினால் நொறுக்குவாய். ஆவிக்குரிய கண்கள் தான் அற்புதத்தை காணும். ஆவிக்குரிய கண்கள் தான் அதிசயத்தை காணும். ஆவிக்குரிய கண்கள் தான் நீ வளர்ச்சியாய் இருப்பதை பார்க்கும். பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் மண்டலங்களில் தான் இடைப்பட்டு பூமியின் மண்டலங்களுக்குள்ளே நீர் எதிர்பார்க்கிற அற்புதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலம் உனக்கு மேலாக இருக்க பரிசுத்த ஆவியானுடைய மண்டலத்திலே உன்னுடைய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் இப்பொழுதே ஆவியானவர் கிரியேட் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. இல்லாததை உள்ளது போல் அழைத்து விட்டார். நீ இயேசு என்ற நாமத்தை சொல்லும்
சொல்லும் பொழுது அது உன் வாழ்க்கையிலே வந்து அமரும், சரீரத்தில் வந்து இறங்கும், உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அமரும், அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஹல்லேலூயா. மாறுதலின் ஆரம்பம் எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி விட்டார். ஹல்லேலூயா. எப்படி இயேசு மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களோ, எப்படி இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்தார் என்று உள்ளான மனுஷனை விசுவாசிக்கிறீர்களோ, இயேசு எப்படி உங்களை நேசிக்கார் என்கிற உள்ளான மனுஷனை விசுவாசிக்கிறீர்களோ, இயேசு எப்படி நீங்கள் ரட்சித்தார் என்பதை விசுவாசிக்கிறீர்களோ, அதே மாதிரி நான் புது அனுபவத்தை பெற்றேன் என்று நம்புங்க. என் நோய் மாறிவிட்டது என்று நம்புங்க. நான் நன்றாக நடக்கிறேன் என்பதை நம்புங்க. டாக்டர் உங்களை பார்த்து எப்படி குணமாகணும் என்று சொல்லுகிறதை நம்புங்க. நம்பி இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லுங்க. இப்பொழுது பார்த்துட்டீங்களா? உள்ளான இதயத்தில் அந்த திருப்தி வரட்டும், அந்த சமாதானம் வரட்டும். உன்னி விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அநேக தடவை இயேசு சொல்லியிருக்கிறார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதாக, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதாக, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதாக, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். இடைப்படுகிறார். மகனே மகளை விட்டுவிடாதே, இந்த தருணத்தை விட்டுவிடாதே. உனக்கு தெரியாவிட்டால் பயிற்சிவி, உன்னை அறியாவிட்டால் அதை செய்ய. உன் விசுவாசத்தின்படி எதை விசுவாசிக்கிறாய், எதை நம்புகிறாய், எதை உன்னால மனுஷனுக்குள்ளாக பார்க்கிறாய், அதை இயேசு நிறைவேற்றுவார். ஆவியானவர் நிறைவேற்றுவார், இயேசு நிறைவேற்றுவார். அவருடைய ஆவி இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. விட்டு விடாதீங்க. பிசாசு பொய் சொல்லுவான். பிசாசு கொடுத்த தவறான இமேஜ், சாயல், நீ நோயோடு இருப்பது, பிசாசு கொடுத்த தவறான சாயல், நீ கடன் தொல்லையோடு இருப்பது, அது ரியாலிட்டியாக இருக்கலாம். ஆவியானவர் அதை மாற்றுவார். மனிதனால் கூடாத காரியத்தை இயேசு செய்வாருடைய அர்த்தம், நீ உன்னால் செய்ய முடியாதென்று உன்னுடைய வாழ்க்கையில நினைக்கிறது, பார்க்கிறதை இயேசு என்ற பெயரை சொல்லும் பொழுது, இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது, இயேசப்பா இதை மாற்றும் என்று சொல்லும் பொழுது, ஆவியானவர் அதை சத்தத்தை கேட்டு அவருடைய ஆவியானவர் உனக்கு தெரியாதபடி எல்லாவற்றையும் மாற்றி உருவாக்கி நீ இயேசுவே நன்றி என்று சொல்ல ஒரு வார்த்தையை உன் உள்ளத்தில் வைப்பார். அதுதான் ஆவியானவர் இடைப்படுகிற விதம். அறிந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் பரம்பரை பெந்திக்கோஸ்தலர் என்ற வாழ்க்கையை விட்டு ஆவியால் நிரப்பப்பட்ட விசுவாசி என்ற வாழ்க்கைக்கு வாருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசி என்ற வாழ்க்கைக்குள்ளாக வாருங்கள். விசுவாசியான என்ற வாழ்க்கை முறைக்குள்ளாக வாருங்கள். விசுவாசி என்றதான இயேசுடைய பிரசன்ன ஆவியின் மண்டலத்துக்குள் உலாவி வருகிற வாழ்க்கையை நீங்க வாருங்கள். மாம்சமான வாழ்க்கை ஒண்ணுமே உங்களுக்கு செய்யாது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பட்ட விசுவாசி என்ற நினைப்பு, விசுவாசிக்கிற நினைப்பு, உள்ளான மனுஷனுக்குள் உருவாகிற அந்த எண்ணம், அதை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஓ கெட்ட குமாரன் தன் சுய நினைவுக்கு வந்தவுடன், ஹல்லேலூயா, சுய நினைவு. இந்த சுய நினைவு என்றது இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உள்ளான இதயத்துக்குள் அவன் தன் மனசை மாற்றிக்கொண்டு அவன் பார்த்தான், இனி நான் பன்றிகள் மத்தியிலே உணவு உண்ண தேவையில்லை, என் தகப்பனோடு நான் அவரோடு ராஜ அரமனையில் வசிப்பேன் என்று நினைத்துத்தான் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தாப்பன் வீட்டை நோக்கி போகிறான். நீ இப்ப இருக்கிற அந்த சோர்வின் நினைவில் இடத்திலிருந்து, நோயோடு இருக்கிற நினைவில் இடத்திலிருந்து, கடன் தொல்லையின் நினைவில் இடத்திலிருந்து, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து அந்த ஆவி உன்னை சங்கிடியால் போட்டிருக்கிற சங்கிடியை கலட்டி விட்டு நீ எழுந்து புறப்படு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் எழுந்து புறப்பட்டான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் போய் மலை உச்சியிலிருந்து கர்த்தர் சொன்ன இடத்தை அவன் பார்த்தான். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து உன் ஆவிக்குரிய கண்ணால் உன் எதிர்காலத்தை பார். இயேசு அப்படி மாற்றுவார். ஆவியானவர் செயற்படுகிற விதம் இது ரகசியம்.
இது ரகசியம். இது பரிசுத்த ஆவி இடைப்படுகிற ரகசியம். ஹல்லேலூயா. ஓரா கபல பல பல பலபா ஷக்கரபா இக்கரபா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியானவர் இடைப்படட்டும், ஆவியானவர் இடைப்படட்டும், ஆவியானவர் மாற்றட்டும். பரிசுத்த நீ ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். உன்னுடைய நினைப்பின்படி பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். நீ விசுவாசத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். உனக்கு தெரியாத விதத்தில் அவர் காரியங்கள் உனக்கு பின்னாக செய்ய ஆரம்பித்து விட்டார். தேவதூதர்கள் பரலோகத்தில் இருந்து உனக்காக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக இடைப்படுகிறார். பிள்ளைகள் கொடுத்த சம்பந்தம், திருமணத்தை கொடுத்த காரியங்கள், கணவன் மனைவி கொடுத்த காரியங்கள், பிள்ளையை கொடுத்த காரியங்கள், உன்னுடைய வேலை சம்பந்தமான காரியங்கள், உன்னுடைய குடும்ப நிலைமையின் காரியங்களை பார். ஹல்லேலூயா. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. விசுவாசம் விசுவாசம் ஜெயம். விசுவாசிக்கிற ஜெயம், விசுவாசத்தால் கிடைக்கிற ஜெயம், விசுவாசிக்கிறதினால் நீ கிடைக்கிற சுகம், விசுவாசத்தினால் கிடைக்கிறது மாறுதல். இயேசுவை நம்பி பார்க்கிறது. இயேசுவை அந்த இடத்துல வையுங்க. இயேசுவன்ற பேரை அந்த இடத்துல வையுங்க. இயேசுவை பேர் சொல்லி கூப்பிட்டு நீங்க நடக்கிற சூழ்மைக்குள்ளாக அவரை கொண்டு வாருங்க. ஹல்லேலூயா. அவரை கொண்டு வாருங்க. இயேசுவின் முகத்தை பார்த்து அந்த சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வாருங்க. அவர் தொடுவார். ஹல்லேலூயா. அவர் தொடுவார். இந்த மாலவலையிலே தேவன் கொடுத்த வார்த்தை அவர் தொடுகை. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இயேசு தொடட்டும். இயேசு வந்து தொடட்டும். உங்களுடைய ஃபைல்களுக்கு மேலே இயேசு தொடட்டும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த ஃபைலில் இயேசுவின் கரம் வைக்கப்படட்டும். குடும்பத்திலே திருமண காரியத்திலே இயேசு வந்து நிற்கட்டும். ஆமா ஆமா ஆமா. ஓ, நோயின் இடத்திலே இயேசுவின் கரம் தொடப்படட்டும். ஹல்லேலூயா. விசுவாசி விசுவாசி மகளே, இயேசு வந்து தொடுவதை பார். அந்த சரீரத்தில் இயேசு தொடுவதை பார். நீ பார்த்தால் இயேசு தொடுப்பார். உள்ளான மனுபத்திலே நீர் இல்லான இதயத்தில் அதை பாரு. இயேசு நிற்கிறதை பாரு. இயேசு தொடுகிறதை பாரு. இயேசு தூக்கி நிறுத்துகிறதை பாரு. இயேசு இணைக்கிறதை பாரு. இயேசு புதிதான காரியத்தை செய்கிறதை பாரு. இயேசு உருவாக்குறார் உருவாக்குறார். இல்லாததை உள்ளது போல் பெயர் சொல்லி அழைக்கிறார் உனக்காக இந்த மாலவலிலே. இதுதான் ரகசியம், ஜெபத்தின் ரகசியம். விடாதீங்க 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 விடாதீங்க. பார், இது உன்னுடைய நாள், இது உன்னுடைய நேரம். உன் வாழ்க்கையை மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர். உன்னோடு தான் செயல்படுவார். ஹல்லேலூயா. அவர் இடைப்படுவார் உன்னோடு, உனக்காக உன்னோடு தான் அவர் இடைப்படுவார். உன்னோடு இருந்துதான் வாழ்க்கையை மாற்றுவார். வேறு யாரும் வந்து உதவி செய்ய வேண்டியதில்லை. எந்த மனுஷனிடத்திலிருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆக வேண்டியதில்லை. இயேசு வந்து நின்று, இயேசு வந்து நின்று உன்னுடைய நினைப்பின் பிரகாரமாக, உன்னுடைய நம்பிக்கையின் பிரகாரமான உள்ளான மனுஷனை பார்க்கிற விதம் பண்ணமாக அது ஆவியிலே தான் பார்க்கிறாய். இல்லாததை இல்லது போல் பார்க்கிறாய். ஊரா கபரபா ஆரா கரபா ஷிக்கரபா. ஆவிக்குரிய மண்டலத்திலே பார்க்கிறாய். ஆவிக்குரிய உன்னுடைய மாம்ச கண்ணால் அல்ல, ஆவிக்குரிய கண்ணால் பார். ஹல்லேலூயா. இயேசு இயேசு இடைப்படுகிறார். ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆவியானவர் இடைப்பட விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. இதுதான் அற்புதம் பெறுகிற ரகசியம். இதுதான் அதிசயம் பெறுகிற ரகசியம். இப்படித்தான் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிற ரகசியம். இதுதான் ஆபிரகாம் பார்த்தான். இயேசு ஆபிரகாம் பார்த்தான். தாவீது பார்த்தான். தாவீது பார்த்தான். யோசுவா பார்த்தான். ஐசேக் பார்த்தான். ஈசாக்கு பார்த்தான். கிதியோன் பார்த்தான். கிதியோனை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னை நீ பலவீனன் என்று நினைக்காதே. ஹல்லேலூயா. ஆனா அவன் சொன்னான், நான் பலவீனம் உள்ளவன். ஹல்லேலூயா. உன்னை இருக்கிற பலத்தோடு போர். அப்படி சொன்னான். அவனுக்குள்ளாக கர்த்தர் ஒரு பலத்தை போட்டு வைத்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு அறியாமலே அவனுக்குள்ளாக ஒரு பலம் இறங்கி இருக்கிறது. அதை உணர்ந்துகொள். உனக்குள்ளாக கர்த்தர் அற்புதத்தை உருவாக்கி விட்டார். அதிசயத்தை உருவாக்கி விட்டார். மாறுதலை உருவாக்கி விட்டார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவை ஒளிந்து போயின, இப்பொழுது புதிதாக இயேசுவுக்குள்ளாக உனக்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விடாதீங்க. இனி நீங்கள் வாயாலே எதுவும் சொல்லவே கூடாது, நினைப்பால் நினைக்கவும் கூடாது. நீங்கள் நம்புகிறது இயேசு மாத்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த பிக்சரை நான் பார்க்கிறேன். இந்த படத்தை உள்ளான மனுஷனுக்குள் பார்க்கிறேன். பாருங்க பாருங்க. உள்ளான மனுஷனுக்குள்ளாக உங்களுடைய சரியான நிலைமையை, எது சரியாக நடக்க வேண்டுமோ, எது நியாயமாக நடக்க வேண்டுமோ, எது நீதியாக உன் வாக்கு பார் பார். குருடனை பார்த்து கர்த்தர் கேட்டு, நீ என்ன இடத்தில் எதை எதிர்பார்க்கிறாய் 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 எதிர்பார். பார் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. பார், எதிர்பார்க்கிறாய். நடக்க போறதை
பார்க்கிறாய். அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங், எதிர்பார்க்கிறாய். எதை பார்க்கிறாய்? எதை பார்க்கிறாய்? நடக்க வேண்டும் என்று பார்க்கிறாய். வீணாக்காதே வாலிபனை, வீணாக்காதே உன் வாழ்க்கையை, வீணாக்காதே. இந்த சிறு பிராயத்திலே உன் எதிர்காலத்தை பார். ஹல்லேலூயா. மகளே, உன் திருமண காரியத்தை குறித்து பார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பார். ஹல்லேலூயா. பார். எதை நீ பார்க்கிறாய்? நடக்கவில்லை என்று பார்க்கிறியா? முடியாது என்று பார்க்கிறியா? எல்லாம் இழந்தவன் என்று பார்க்கிறியா? எதை பார்க்கிறாய்? ஹல்லேலூயா. உன் உள்ளான மனுஷரின் பார்வையின் பிரகாரமாக ஆவிக்குரிய மனுஷன் பலனடைந்து எதை பார்க்கிறானோ பரிசுத்த ஆவியானவர் அதை கிரியேட் பண்ணுவார் முதல் ஆவியின் மண்டலங்களில். அப்பொழுது இந்த பூமியின் மண்டலத்துக்குள்ளாக, நீ இருக்கிற பூமி இடத்துக்குள்ளாக ஆவியானவர் அதை நிறைவேற்றுவார். இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் மனிதனுடைய ஆவிக்குள்ளாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி இருக்கீங்க? புதுசான காரியம் பார்த்துருக்கீங்க? அப்புறம் கண்களை கைகளை உயர்த்தி காட்டுங்க. எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கை சும்மா ஏதென்று சொல்லாதீங்க, உண்மையாக எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையை குறித்து பார்த்து விட்டீங்க? பார்க்கலாம். உங்களுடைய ஜெபம் சரியா செய்திருக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் 2 நிமிஷம் கொடுக்கிறேன். அந்த பிக்சர் எடுங்க. அதுக்கு பிறகு கடைசியாக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெப முறை சொல்லி கொடுக்க போறேன், எப்படி அது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. பார்த்தவங்க கரங்களை உயர்த்தி அவருடைய முகத்தை பார்த்து, ஏசப்பா நீ செய்து விட்டதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து, என் விசுவாசப்படி நீ நிறைவேற்றி விட்டீர் என்று சொல்லுங்க. நிறைவேற்றி விட்டீர், நிறைவேற்றி விட்டீர், நிறைவேற்றி விட்டீர் ஏசப்பா. நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. நன்றா. இப்பொழுது நீங்க அவருக்கு நன்றி செலுத்துகிறீங்க. பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாற்றி விட்டீர் என்று சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றாக போதாது. அந்த திருப்தி உண்டான மனுஷனுக்குள்ளாக வரட்டும். அந்த திருப்தி உன்ன மனுஷனுக்குள்ளாக வரட்டும். இந்த அற்புதங்கள் மனுஷனுக்குள்ளாக வரட்டும். இந்த சூழ்நிலைக்குள்ளாக இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் வரட்டும். வாய்களை திறந்து சொல்லணும். சும்மா வாயை மூடிக்கொண்டிருந்து பஜனை போடக்கூடாது. வாய்களை திறந்து ஏசப்பாண்டு முகத்தை பார்த்து நான் பெற்றுக்கொண்டேன். அந்த முழுமையான அந்த ப்ளூ பிரிண்ட் சமாதானம் இறங்க மட்டும் தேவனை சோத்தரித்துக் கொண்டிருங்க. சமாதானம் இறங்கட்டும். விசுவாசம் அடுத்ததாக வேலை செய்யறது சமாதானத்தோடு. கிருபையினாலே நீ விசுவாசிக்கிறாய், கிருபையினாலே அந்த சமாதானம் பெறுகிறது. ஹல்லேலூயா. உன்னால் மாம்சத்திலே முடியாது, ஆனால் ஆவியிலே நீ விசுவாசிக்கும் பொழுது கிருபையின் ஆவி செயல்பட்டு சமாதானத்தையும் ஜெயத்தையும் ஆவியானவர் அதை செயல்படுத்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள்ளாக செயல்படுகிற விதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிற பலவித ஆவிக்குரிய மண்டலங்களுடைய நடத்தைகளை நான் ரகசியமாக உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளாக வாங்க. இப்படித்தான் ஜெபம் பெறுகிறது. பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லுங்க. போதாது. நன்றி. ஆவியிலே நீங்கள் இடைப்பட்டு ஜெபிக்கும் பொழுது சரியாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நன்றி சொல்வது ஆவியானவருக்கு ஆவியிலே மனிதனுடைய ஆவி சொல்லுகிறதான ஒரு செயல். நன்றி சொல்வது, கர்த்தருக்கு நன்றி சொல்வது. ஹல்லேலூயா. நன்றி சொல்லும் பொழுது உங்களுடைய மாம்சமான நிலைமைக்கு மேலாக போய் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஆவியானவருடைய செயலை நினைத்து அவருக்கு தேங்க்யூ நன்றி என்று சொல்லி அக்னாலேஜ் பண்றது, ஏற்றுக்கொள்கிறது அவருடைய விதத்தை. இதுதான் ரகசியம். போதாது ஐயா, அம்மா வேண்டாம். பரம்பரையாக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டு ஆவியில ஜெபிங்க. விடாதீங்க மகனை, விடாதீங்க. ஹல்லேலூயா. பிரதர், விடாதீங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மாற்றப்படும், உன்னுடைய சூழ்நிலை மாற்றப்படும், உன்னுடைய வீடுகள் மாற்றப்படும், உன்னுடைய சரீரம் மாற்றப்படும், உன் பிள்ளையுடைய வாழ்க்கை மாற்றப்படும். உன்னுடைய நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்பது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலைவேளையிலே கர்த்தர் இடைப்படுகிறார். இதை நான் உருவாக்கி வரவேற இப்பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன விதத்தை நான் உங்களுக்கு பயிற்றுவிக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. நான் நம்பி இருக்கிறது ஆவியானவருடைய வழி நடத்தலை. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நிற்கிறது ஆவியானவரை நம்பி. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிற இயேசுவுடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு இணைந்து இந்த ஞானத்தை கொடுத்து உங்களோடு பேச வைக்கிறார்.
கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, அக்கினியானவரே உமக்கு நன்றி, அதிசயத்தின் ஆண்டவரே உமக்கு நன்றி, அற்புதத்தின் ஆண்டவரே உமக்கு நன்றி, எழுப்புதலின் ஆவியானவரே நன்றி, சுகத்தின் ஆவியானவரே உமக்கு நன்றி, புதிதான காரியங்களை செய்கிற ஆவியானவரே நன்றி. பழையவைகளை எடுத்து போட்டிரே உமக்கு நன்றி, பழைய நோய்களை எடுத்து போட்டிரே உமக்கு நன்றி, வறுமைகளை எடுத்து போட்டிரே உமக்கு நன்றி, எல்லா நெகட்டிவ் ஆவிகள் குடும்பத்தை விட்டு அகன்று போனதே உமக்கு நன்றி, எல்லா தடைகளையும் எடுத்து போட்டிரே உமக்கு நன்றி, எல்லா நெகட்டிவ் ஆவிகள், எல்லா துன்பத்தின் ஆவிகள், வறுமையின் ஆவிகள், எல்லா கசப்பின் ஆவிகள், வெறுப்பின் ஆவிகள், பில்லிசின கட்டுகள் அகன்று போயின. ஒளி உருவாகிறது, இயேசுவின் ஒளி உருவாகிறது, இயேசுவின் ஒளி வெளிச்சம் உருவாகிறது. கர்த்தர் உண்டாக கடவதா என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவதாக என்று சொன்னார். என் வாழ்க்கையிலே இயேசுவுடைய மகிமை வெளிப்படுகிறது. கமான் கமான் கமான். ஜெபம். ஹல்லேலூயா. ஓ ரைக்கரபரபா. ஒளி பிரகாசிக்கிறது, இருமையிலே ஒளி பிரகாசிக்கிறது. இயேசு என்ற ஒளி, இயேசுவுடைய கிருபை, இயேசுவுடைய சமாதானம், இயேசுவுடைய ஒத்தாசை, இயேசுவுடைய பலன், இயேசுவுடைய இரக்கம் ஆவியானவர் உருவாக்குறார், உருவாக்குறார், உருவாக்குறார். உனக்குள்ளாகவே உருவாக்கப்பட்டு விட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. போதாது போதாது. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஒவ்வொருவரும் இதற்காகவே இந்த மாலை வேளையிலே உன்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. போதாது போதாது போதாது. இயேசு தொடட்டும், இயேசு தொடட்டும், இயேசு தொடட்டும். ஜீசஸ் டச். இயேசு இப்பொழுது தொடுகிறார். ஹல்லேலூயா. நீ நினைக்கிறதை பார்த்து கர்த்தர் உன்மேல் கரத்தை வைக்கிறார். உலாவி வந்து ஒவ்வொரு மேலும் இயேசுடைய கரம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் இயேசுடைய கரம். மகளே, மகனே என்று சொல்லி அவர் நேசமாக நீ அவரை நம்பினதுனாலே what you are expecting, என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாய் என்று இயேசு உன் முகத்தை பார்த்து கேட்பார். நீ கேட்டதுபடி உனக்காக கடுவதாக, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 போதாது போதாது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. போதாது போதாது. சத்தமாக ஹல்லேலூயா. 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 வாய்களை திறந்து, சோர்ந்து போகாதீங்க, தூங்காதீங்க. ஹல்லேலூயான்னு வாய்களை திறந்து சொல்லணும். ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயான்ற வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ யாரா இருக்கலாம். போதாது. வாய்களை திறந்து வெக்கப்படாமல் இயேசப்பா உமக்கு அல்லேலூயான்னு சொல்லுங்க. இயேசப்பா அந்த வார்த்தையை சொல்லி அல்லேலூயா. இயேசப்பா உமக்கு அல்லேலூயா. அவர் முகத்தை பார்த்து இயேசப்பா உமக்கு அல்லேலூயான்னு நான் சொல்லுகிறேன். போதாது. நீங்க தான் ஜெபிக்கிறீங்க. உங்க ஜெபத்தின்படி ஆக கடவதாக. நீ யாரா இருக்கலாம், இயேசுவை அறியாத மகளா இருக்கலாம். ஆனா ஒரு வார்த்தை நீ கேட்டு அதன்படி செய்கிறையே, அதை நம்புகிறியே, இயேசு அதன்படி செய்வார். அல்லேலூயா. வாய்களை திறந்து இனி பழைய காரியத்தை நினைக்கவே கூடாது, பழைய சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. இயேசு செய்து விட்டார் என்று பார்க்கணும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒருமுறை இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. முகத்தை பார்த்து நல்லா கை தட்டி இயேசப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க. போதாது 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 போதாது. கைகளை தட்டி இயேசப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 அற்புதம் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. போதாது. கைகளை தட்டுங்க. அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுன்னு சொல்லி கைகளை தட்டுங்க. இயேசுவன்ற பேரை சொல்லி தட்டுங்க. ஒவ்வொருவரையும் இயேசுவன்ற பேரை, நீங்க அந்நிய பாஷை பேசாம இப்பொழுது இயேசுவன்ற பேரை சொல்லி தட்டுங்க. இயேசுவே என்று கைகளை தட்டுங்க. இயேசுவே என்று சொல்லி கைகளை தட்டுங்க. இயேசுவன்ற பேரை சொல்லி கைகளை தட்டுங்க. இயேசு பேரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவன்ற பேரை சொல்லி கைகளை தட்டுங்க. இயேசுவன்னு சொல்லுங்க. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். இயேசுவன்ற பேரை சொல்லுங்க. ஏசப்பா அந்த கையில் தட்டுங்க. ஏசப்பா நல்லா கையில் தட்டுங்க. பேரை சொல்லி கை தட்டுங்க. அவரை பார்த்து ஏசப்பா ஏசப்பா கையை தட்டுங்க. ஏசப்பா 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 சொல்லுங்க. இப்பொழுது உங்களுக்கு அறியாமை அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. உன் வீட்டிலே அற்புதங்கள் நடக்கிறது, சரீரத்திலே அதிசயங்கள் நடக்கிறது. மனிதனுக்குள் சிந்திக்க எதிர்பாராத விதத்திலே கர்த்தர் இடைப்படுகிறார்.
உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பரலோகம் இடைப்படுகிறது, பரலோகம் இடைப்படுகிறது. தேவதூதர்கள் செயல்படுகிறார்கள். போதாது 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 போதாது. கைகளை தட்டி ஒவ்வொரு இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. செயல்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் இடைப்படட்டும். ஆவிக்குரிய மண்டலத்திலே இப்பொழுது நீ விசுவாசித்து விட்டாய், நம்பி விட்டாய், அவருக்கு இடம் கொடுங்க. கைகளை தட்டி இடம் கொடுங்க. ஆவிக்குரிய மண்டலங்களுடைய செயல்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா. நடக்கட்டும். போதாது. ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. உரகபா லபகபா ரபா ரபா லபா ஷகரபா. அன்னைகளை பாசி ஆவியிலே ஜெபிங்க, ஆவியிலே ஜெபிங்க, ஆவியிலே ஜெபிங்க. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஆரகபா ரபா ரபா ஷகயாதா ரலபா கயாதா ரபா எபரபுக ரபா ஷிகதோரா பைகரபா. ஓ Holy Ghost love you, Holy Ghost love you, Holy Ghost love you. Spirit of the Lord will love you. Oh Holy Spirit will love you. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி, கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுப்பா உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஓ ரகபரபா. உம்முடைய செயல்களுக்கு நன்றி. ஆவியானுடைய ஊழியத்துக்கு நன்றி, ஆவியானவருடைய ஊழியத்துக்கு நன்றி. போதாது போதாது. ஆவியானுடைய ஊழியத்துக்கு நன்றி. Thank you for the ministry of the Holy Spirit. ஆவியானவருடைய ஊழியம் நடக்கட்டும், ஆவியான ஊழியம் நடக்கட்டும். உன் வாழ்க்கையிலே ஆவியானவருடைய ஊழியம் நடக்கட்டும். குடும்பத்திலே மரண திருமண காரியங்களே ஆவியானவருடைய ஊழியம் நடக்கட்டும். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆவியானவர் இடைப்படட்டும். ஹல்லேலூயா. சபையிலே ஆவியானவர் இடைப்படட்டும். ஹல்லேலூயா. ஆகரபரபா ஷகரபா. எத்தனை பேர் புதிதான காரியத்தை இந்த மாலவலை அறிந்து கொண்டீர்கள்? கரங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இப்படி நான் ஜெபிக்கவில்லை, புதிதாக நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னவர்கள் கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எங்கே பார்க்கட்டும். மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க தெரியுமா? அப்படி இதை நான் புதுசாக அறிந்து கொள்ளேன்னு சொல்ற கரங்களை பார்க்கட்டும் முதல். ஹல்லேலூயா. நான் தமிழ் பேசுறது விளங்குதா? அதை குழப்பி அடிக்கிறேன். நான் தமிழை சரியா தானே பேசுறேன். ஹல்லேலூயா. ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியிலே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? அதுதான் அடுத்த லெவலுக்கு நாங்கள் போக வேண்டும். புரியுதுங்களா? நாங்கள் பரம்பரையாக வந்து ஜெபிச்சுட்டு போனீங்களா, நீங்கள் வந்து இந்த லெவலில் தான் இருப்பீங்க. ஆவியில் நின்று ஜெபிப்பது என்பது மனிதனுடைய சிந்தையை விட்டு இயேசு உலாவி வருகிற மண்டலம் ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? இயேசு ஆவியானவர் இருக்கிறார், அப்படித்தானே? அப்படித்தானே? அந்த மண்டலத்திலே எப்படி நீங்க மனுஷனால் கண்ணால் பார்க்க முடியாத இந்த உயிருள்ள தெய்வத்தை, அவர் செயலை எப்படி பார்க்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்வது புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர், இப்படியாக நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, இந்த மண்டலத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே செயல்படுகிற தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி மனிதனுக்குள்ளாக கட்டவிழ்ப்பார். அதாவது இது ஒரு வித்தியாசமான மண்டலம். மனிதனுடைய மண்டலம், உலக மண்டலம், ஆவியானவருடைய மண்டலம் வித்தியாசமானது. அல்லேலூயா. சகல நன்மைகளும் ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி இப்படி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வாங்க, இப்படி கொண்டு வாங்க. கை வைக்காதீங்க, இப்படி கொண்டு வாங்க. இதுல என்ன இருக்கு? அப்படி தேடுங்க. ஏதாவது இருக்கு, பிடிக்கிறீங்களா? ஏதாவது கிடைக்குதா? ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல? ஏன்னா நீ மனிதனுடைய சிந்தனை தான் யோசிக்கிற, அப்படிதானே? கிடைக்காது. சரி, இயேசு உலாவி வருகிற ஆவியின் அந்த அற்புதத்தை இயேசு எப்படி செய்தார்? எப்படி செய்தார்? பெற்றுக்கொண்டாய். உன் விசுவாசத்தின்படி உனக்கு அவருடைய அர்த்தம் என்ன? நீங்க அவள் என்ன, நான் பெற்றுக்கொண்டேன் என்று எங்க ஆரம்பிச்சா? முதல் நம்பிக்கை எங்க ஆரம்பிச்சா? இங்க. புரியுதுங்களா? இதை முதல் வளர்த்துட்டீங்கன்னா, அப்ப ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் எதை பார்க்கிறார் என்றதை அப்படியே அவர் கண்ணால பார்ப்பார். உனக்கு தெரியாது. இயேசு பக்கத்தில். இமானுவேல் என்ற அர்த்தம் என்ன? அப்ப நம்மோடு இருக்கிற இயேசுவை நீங்க பார்த்துருக்கீங்களா? கண்ணால பார்த்துருக்கீங்களா பிரதர்? பார்த்துருக்கீங்களா? அப்ப எப்படி நீங்க சொல்றீங்க உங்களோட இயேசு இருக்கிறாருன்னு? விசுவாசம் எங்க ஆரம்பிக்கிறது? முதல் இந்த விசுவாசம் எங்கே ஆரம்பிக்கிறது? உன் நம்பிக்கைக்குள்ளாக மாறும். இந்த விசுவாசம் எங்க ஆரம்பிக்கிறது? உன்னுடைய உள்ளான சிந்தைக்குள்ளாக ஆரம்பிக்கிறது. புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன் விசுவாசத்தின்படியாக கடவுளா என்று சொன்னா வடைய கேட்டுக்கொள்ள, செவி கொடுத்து கேளுங்க, விட்டு விடாதீங்க.
முதல் உள்ளான மனுஷனை பார்க்கணும், உள்ளுக்குள்ள பார்க்கணும். அப்படி நீ பார்க்கும் பொழுது உன்னோடு இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன், ஆவியானவரும் உன்னுடைய ஆவியும் நேரா ஒற்றிணைப்பாங்க. ஒருமையின் ஆவி, ஒற்றுமையின் ஆவி. அதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய அற்புதங்கள் செயல்படுகிற இடம் இந்த அன்சீன் ரெம், அதாவது நீ பார்க்க முடியாத அந்த மண்டலம். கை வைத்தீங்க எல்லாரும். இப்ப நீங்க பாருங்க உங்களோட எதிர்காலத்தை. எங்க இருக்குது? இங்கே இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பிள்ளைகள் இருக்கா இல்லையா? இப்ப என்ன பாக்குறீங்க நீங்க? கல்யாணம் முடிச்ச எவ்வளவு நாள்? 7 வருஷம். இவர் பார்க்கல, நீங்க என்னைக்கு இதை பார்க்கணும். நீங்கள் நீங்கள் எங்க உங்க வைஃப் எங்க எழுந்துருமா? பாருங்க, அற்புதம் நடக்கட்டும். பா உட்காரு. அந்த யார் அந்த பிள்ளை? யார் அந்த கையில் வச்சிருந்த பிள்ளை? அந்த பிள்ளைய கையில் எடுங்க, எடுங்க, எழுந்துருங்க. பாருங்க பாருங்க, நான் ப்ராக்டிக்கலா செய்யறேன். மூவ் வித் தி ஹோலி கோஸ்ட் மூவ். ஓகே, ஆல்ரைட். பட் ஐ வில் finish 8:30. இது வெடிக்க பார்க்காதீங்க. இப்போ எங்க ஆரம்பிக்குது இந்த அற்புதம்? இப்போ உங்களுக்குள்ள ஆரம்பிக்க போகுது. ஓகே, இப்படித்தான் நீ பார்க்க விரும்புறா இல்லையா? இப்படிதான் பார்க்க விரும்ப. எஸ், ரைட். கண்களை மூடி இயேசுவை பார்த்து இந்த வயிற்றுல உன் கையை வச்சுக்கோ, அந்த பிள்ளைய கரத்தில் வச்சுக்கோ, வயிற்றுல. இப்ப நீ ஒரு குழந்தையை உனக்கு சொந்தமாக வைத்திருக்கிறதை பார்த்து அதை முதல் 2 பேரும் பாருங்க. நீங்கள் கொஞ்சி கொண்டு பிள்ளைய தாளாட்டுறதை பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் ஜெபிங்க, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே இதை உருவாக்கும் நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. இவர்கள் வந்து இந்த இடத்திலே சபையிலே கர்த்தர் கொடுத்த அந்த அற்புதத்தின்படி ஒரு குழந்தையை அவர்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறதை பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க பாருங்க, 2 பேரும் பாருங்க, 2 பேரும் பாருங்க. இயேசுவே என்று வேண்டாம் தம்பி, விசுவாசி. பாரு பாரு, உன் குழந்தைய பாரு பாரு. உங்க மனைவி மேல கையை வச்சு அவள் குழந்தைய சுமந்திர பார்த்து நீ சந்தோஷப்படுறதை பார், சந்தோஷப்படுறதை பார். பாறையா விட்டுறாத, விசுவாசத்தோடு பாரு. பிள்ளைய பாரு, பிள்ளைய பாரு. உன்னால் முடியாத காரியம். கற்பத்தின் கனியை உருவாக்குறவர் இயேசு, 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 இயேசுவே என்று சொல்லி நீ கொடுத்து விட்ட சோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தர் எல்லா சாபங்கள், எல்லா கட்டுகள் இப்பொழுது அகன்று போகிறது. எல்லா கட்டுகள், தடைகள், இதுவரைக்கும் இருந்த பரம்பரை தடைகள், இந்த குழந்தை உருவாகாமல் தடை பண்ணுகிற ஆவி பாவலியே இயேசுவின் நாமத்தினாலே, பாவலி இயேசுவின் நாமத்தில். எல்லா பரம்பரை சாபங்கள், தடைகள், கற்பத்தின் தடைகள் பாவலியே இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குறார். இந்த குழந்தைகளோடு இவர் நிற்கிறதை கர்த்தர் உருவாக்கி விட்டார். குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். குழந்தை என்பது பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பது. நீ கேள், கர்த்தர் கொடுப்பார். கொடுத்து விட்டார். விசுவாசி, விசுவாசி. உன் கரத்திலே கொடுத்து விட்டார், கரத்திலே கொடுத்து விட்டார். கமான் கமான் கமான், கொடுத்து விட்டார். பார் பார், நீ சன்னிதானத்தில் வந்து பிரசிஸ்தை செய்யறதை பார். ஹல்லேலூயா. என்னால் பிள்ளை இல்லா என்று கேட்டால் அவள் நம்பினாள், விசுவாசித்தாள். அவள் விசுவாசத்தின் சத்தத்தை ஊழிய சபையிலே ஒருவர் கேட்டார். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தின் சத்தம். ஓ, thank you Lord, thank you Lord. விசுவாசத்தின் சத்தம். அன்னாள் பார்த்தது விசுவாசத்தின் சத்தம். ஹல்லேலூயா. அவள் சொன்னது விசுவாசத்தின் சத்தம். கர்த்தர் நிறைவேற்றினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கரங்களை வைத்து இயேசு, அம்மா என்ன பார்க்காதீங்க, நீங்க செய்ய இதுபடி நடக்குது, இப்போது நடக்குது. இயேசுவின் நாமத்தினால் நல்லா கைகளை வச்சு அப்படியே தேவனுக்கு நன்றி சொல்லி வயிற்றுல கையில வச்சு நன்றி நன்றி. தாப்பா பிரதர், நீங்க வயிற்றுல கையை வச்சு இயேசுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனைவியின் வயிற்றுல கையை வைங்க பிரதர். வைஃபுண்ட கையில வைத்து வைந்து இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளை பாக்கியம் கிடைப்பதாக என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இல்லாததை உள்ளது போல் பேர் சொல்லி அழைக்கிற தேவன், நீ கற்பவதியாக ஆக கடுவாயாக.
மலடி என்ற வார்த்தை அகன்று போக கட்டுவதாக. உன்னை பார்த்து யாரும் பிள்ளை இல்லை என்று சொல்ல முடியாது. இயேசுவின் அற்புதம் நடந்து விட்டது. இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. I am leading as the Holy Spirit leading. ஆவியானவர் வழி நடத்த பிரகாரம் சொல்றேன். எனக்கு தெரியாது ஆவியானவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அதை நடத்துகிறேன். ஹல்லேலூயா. ஓ ராகாரபா. நீங்க செய்ய வேண்டியது, அற்புதங்கள் இப்பவே ஆரம்பித்து விட்டது. குணமாக்குற தேவனுடைய செயல் ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பிரசிச்சை பண்றதை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது எப்படி உருவாகுது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் உருவாக்கி. ஹல்லேலூயா. இனி ஒரு காலம் இல்லைன்னு நினைக்க கூடாது. பிள்ளையை பார்த்து சோத்திரம் சோத்திரம், நன்றி அப்பா நன்றி அப்பா. இன்னும் யாரும் பிள்ளையை பார்த்து நீ பிள்ளை இல்லாமல் சொல்ல முடியாது. எத்தனோ அற்புதங்களை பிரதர் மோகன் சி லாசருடைய, நான் அவரோட ரொம்ப இணைந்திருக்கேன். நாளைக்கு நான் போகிறேன் 4 மாவடிக்கு 4 நாள் உலக எழுப்புதலுக்காக. இதிலே இந்த ஊழியத்தை குறித்து ரகசியத்தை அறிந்து கொண்ட விதம். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் ஊழியம் செய்திருக்கிறோம். கர்த்தர் சகோதரனை உங்களுக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். அந்த ஊழியக்காருடைய வார்த்தை ஜெப முறை எங்களோட வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக தரத்திலே அவரோட வாழ்க்கையை மாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஒரு இதை கைவிடக்கூடாது. நீ பார்த்துக்கலாம், இயேசுன்னு தான் நாம் இனி நினைக்கக்கூடாது. அதை மாற்றி சோத்திரம் பண்ணுங்க. அந்த டைம்ல கர்த்தர் உருவாக்கி கருத்தில் கொடுப்பார். Hallelujah. God bless you. God bless you. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. இயேசு தொட்டு விட்டார். ஆமென். Hallelujah. சீக்கிரமாக மாற்கு 6ஆம் அதிகாரம் 56 வசனத்திலே, மாற்கு 6:56. Hallelujah. அவர் ஒரு கிராமத்துக்குள்ளாக அவர் பிரயாணமான போன பொழுது குஷ்ரோகம் இருக்கிற ஒரு மனுஷன் ஹல்லேலூயா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று அவரிடத்தில் கேட்டார். மாற்கு 6:56 வேத வசனம் சொல்லுகிறது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தம். அது அந்த வசனம் 56 பிரதர், அது என்ன வசனம் அந்த பகுதியில் பாருங்க. சொன்ன இங்கிலீஷில் எழுதியிருக்கிறேன், ஆனால் நான் பேசுகிறேன். மாற்கு 6:57 என்ன சொல்லுகிறது? அநேக ஜனங்களை, பாடுள்ள ஜனங்களை அவர்கள் கொண்டு வந்தார். இயேசு அவர் ஒவ்வொருவரையும் தொட்டு அங்கே குணமாக்கினார். அங்கே லூக்கா 5:12 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5:12 வேதவசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஒரு குஷ்ரோகம் நிறைந்த மனுஷன் அவரை இயேசுவை பார்த்து அவரிடத்தில் வந்து சஷ்டாங்கமாக விழுந்து அவரிடத்தில் கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அந்த பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்திலே, அவர் அவனை தொட்டு, ஹல்லேலூயா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தம் ஆகு என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு அவரிடத்தில் உமக்கு இயேசுவிடத்தில் அவன் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பெறுகிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டியது என்று சொன்னால் பழைய காரியங்கள் எல்லாம் விலகி போய் நீங்கள் புதிதான ஒரு வாழ்க்கையை பற்றி, சுத்தம் என்றது அழுக்கு இல்லாத ஒரு நிலைமை. சித்தம் என்பது கர்த்தருடைய விருப்பம். சித்தம் சுத்தம். சொல்லுங்க, சித்தம் சுத்தம். சுத்தமாக இருப்பது அழுக்கு இல்லாத ஒரு நிலைமை. உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருப்பது ஒரு அழுக்கு, நோயோ இருப்பது ஒரு அழுக்கு, வேதனையோடு இருப்பது அழுக்கு. சுத்தமாக இருப்பது என்ன? அதுக்கு மாறாக இருக்கிற நிலைமை. அது தேவனுடைய விருப்பம். அதனாலே அந்த பாடுள்ள அந்த லெப்ரசி குஷ்டரோகி சரீரத்தில் முழு நோயோடும், சரீரத்தில் நோய், மாம்சத்தில் நோய், எண்ணத்தில் நோய், வலிப்பு, அதோட சஷ்டாங்கமா விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தம் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், என்ன விருப்பம் ஐயா. பாருங்க, அவன் நினைக்கிற நினைப்பு கர்த்தர் நினைக்கிற நினைப்பு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன நினைப்பார் பிரதர்? என்ன நினைப்பார்? உன் பரம்பரை அப்படி இருக்கிறது நினைப்பாரா? இல்ல இல்ல சகோதரி. என்ன, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கோட பரம்பரையிலே பல்கி பெருகுன்னு ஆண்டவர் சொன்னான். இந்த வார்த்தையை வச்சு நீங்க சொல்லணும், பல்கி பெருகு. சொல்லுங்க, பல்கி பெருக, நான் பல்கி பெருகுவேன்.
நான் பல்கி பெருகுவேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்ன வாக்குதான்? பல்கி பெருகி அநேக ஜனங்களுக்கு தகப்பனா. இது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். அப்ப அதைத்தானே அவன் நம்பினான். ஹல்லேலூயா. அப்ப எதை நீங்க நம்புறீங்க? நம்புற விதத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த லெப்ரசி குஷ்ரோகி ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்தான். அந்த நம்பிக்கையின் படி ஆண்டவர் சொன்ன பதில், எனக்கு சித்தம் உண்டு, நீ என்ன பண்ணு, சுத்தமாக. அவன் குறிப்பாக ஒரு காரியம் கேட்டான். என்ன கேட்டான்? நான் சுத்தமாக இருக்கணும். இதுல வியாதி இல்லாம சுத்தமாக இருக்கணும். எனக்கு சித்தமப்பா, எனக்கு விருப்பம். அவன் கேட்ட சிம்பிள் வார்த்தை. அவன் கேட்ட சிம்பிள் வார்த்தை என்ன? நான் சுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்ன சிம்பிள் பதில் என்ன? எனக்கு சித்தம், நீ சுத்தமாக. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. லூக்கா 8:44 ஓ ரக்கரபா, அந்த பாடுள்ள ஸ்திரீ வந்து என்ன சொல்லுகிறார் பாடுறால்? இயேசுவை தொடுகிறார். எங்க தொடுகிறார்? அவருடைய ஆடையை தொடுகிறார். அந்த ஆடையை தொடும் பொழுது அவருடைய உள்ளாத நினைப்பு என்ன? நான் தொட்டால், நான் தொட்டால். வழியா பார்த்துக்கோ, அந்த பகுதியை பாருங்க. இயேசு சொல்லுகிற பதில், யார் என்ன தொட்டுட்டாங்க, என் வல்லமை எனக்கு விட்டு புறப்படுகிற நான் என்ன உணர்ந்து கொண்டேன். நீங்க தொடும் பொழுது, இயேசுவை தொடும் பொழுது, இப்ப நான் தொடுறேன். இப்ப இந்த ரெண்டு கையுக்கும் உடம்புக்குள்ள என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு சொல்லுங்க? என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு பிரதர்? என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது? எனக்கு உங்களுக்கு ஒரு பெலன், ஒரு என்ன உண்டாயிட்டு இருக்கு? பெலன். இயேசுவை தொடும் பொழுது அவர்கிட்ட வருகிற பெலன் இவருக்குள்ளாக வருது. ஹல்லேலூயா. புரியுதா? நீ இயேசுவை தொடும் பொழுது, இயேசு உன்னை தொடும் பொழுது அவருக்குள்ளாக வல்லமை டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவே என்னை தொடும் என்று சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? வாயால விசுவாசத்துல இயேசு என்ற பேரை சொல்லி தொடுமன்றீங்க. இதை நீங்க பார்க்கல, ஆனா நம்பிக்கையோட சொல்லும் பொழுது உங்களோட நம்பிக்கையின் மண்டலம் சொல்லுங்க, நம்பிக்கையின் மண்டலம், நம்பிக்கையின் மண்டலம், ரெம் ஆஃப் ஃபெய்த், ஆவிக்குரிய மண்டலம் சொல்லுங்க, ஆவிக்குரிய மண்டலம், இயேசுவினுடைய மண்டலம். இந்த மண்டலத்துக்குள்ளாக விசுவாசத்தோட இயேசு தொடுகிறத பார்க்குறீங்க. இங்க பார்க்குறீங்க, எங்க பார்க்குறீங்க? எல்லாம் கைகளை திருப்பி எங்க பார்க்குறீங்க? காணாத இடத்துல பார்க்குறீங்க. ஆவிக்குரிய இங்க யார் ஆப்ரேட் பண்றது? இது இல்ல, ஆவிக்குரிய கண் ஆப்ரேட் பண்ணுது. புரிஞ்சுக்கொள்ளுங்க, புரிஞ்சுங்க. புரியுதா? புரியுதா? புரியுறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க, புரியாட்டி கேளுங்க. இவள் வந்து தொடுகிறார். இயேசு சொன்னார், யாரோ என்னை தொட்டு விட்டார். அந்நேரத்திலிருந்து புறப்படுகிறது என்னுடைய பவர். அந்த பவரை அவள் பார்க்கவில்லை, ஆனால் உணர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. பார்த்துக்கொள்ளுங்க, பவரை அவள் பார்க்கவில்லை, உணர்ந்து கொள்கிறார். இந்த உணர்வு எங்க மாம்சத்தில் இல்ல, அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, ஆவிக்குரிய ஒரு செயல். உணர்வு, உணர்வை பார்த்திருக்கிறீங்களா? உணர்வை பார்த்தவங்க கையொத்துங்க பார்க்கலாம். இந்த மாலவல்ல உணர்வை பார்த்தவர்கள் கையொத்துங்க. பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, பார்த்தீங்களா? இல்ல பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? பார்க்கல, உணர்வை பார்க்கல. எப்படி நீ மனுஷனா இருக்க? நீ பாத்தியா? உணர்வை பாத்தியா? இங்க பார்த்தாவா அவ சொல்றா? இல்ல கை தட்டுங்க எல்லாரும். உணர்வை பார்த்த முதல் சிருஷ்டி இந்த அப்பல்ல. பாத்தியா? இது எங்க லேட்டஸ்ட் மாடலா? பார்த்தியா? பார்த்தியா? பார்த்தனா? அதே இங்க என்ன தெரியுமா? உணர்வை பார்த்த முதல் சகோதரி. ஹல்லேலூயா. வாங்க, உங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கொள்ள போறேன். 2 நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். உணர்வை பார்த்த முதல் சகோதரி. உணர்வை பார்த்தியா? உணர்வை பார்த்தியா? உணர்வை பார்த்தியான்னு இவனை என்ன தமிழ தானே கேட்டா? உணர்வை பார்த்தியா? பார்த்ததில்லை. இவ்வளவு நேரம் என்ன சொல்லி என்னைய மாத்தி உணர்வை பார்த்தியான்னு சொன்ன நான் பயந்தே போனேன். ஹல்லேலூயா, தேங்க் யூ. இது யங்க ஜெனரேஷன், உணர்வை பார்க்கிற ஜெனரேஷன். உணர்வை பார்க்க முடியுமா? ஆனா என்ன சொன்ன? உணர்ந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். இந்த உணர்வு எங்க வருது? உங்களால பார்க்க முடியாத ஒரு
அட்மாஸ்பியர், சூழ்நிலை மண்டலத்திலே அது உருவாக்கப்படுது. பிள்ளை எனக்கு கிடைச்சதை உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உணர்ந்து கொள்ளுங்க. உங்க பாஷையிலே நான் வரேன், உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. unseen realm, praise the Lord. வேத வசனத்திலே அந்த பகுதியிலே பார்க்கிறார், அவள் உணர்ந்து கொண்டாள். அப்பொழுது இயேசு சொன்ன விதம், என்னிடத்திலிருந்து பவர், வல்லமை புறப்பட்டு விட்டது. நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது பிரதர், இதனுடைய வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து உணர்ந்து கொள்ளும் பொழுது எங்க வல்லமை செயல்பட ஆரம்பிக்கிறது? இயேசுவிடத்திலிருந்து வல்லமை அப்படி அந்த சூழ்நிலைக்குள்ளாக வருகிறது. ஹல்லேலூயா. இது ரகசியம். புரியுதா? 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 புரியுறவங்க அல்லே சொல்லுங்க. நீ பார்க்கும்போது, உணர்ந்து கொள்ளும் போது, இயேசுவை தொட்டு பார்க்க உணர்ந்து கொள்ளும் பொழுது, தொட்டு விட்டார், உருவாக்கி விட்டார், உணர்ந்து கொள்ளும் பொழுது வல்லமை செயல்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்ததாக நீ இயேசுவை தொடும் பொழுது நடக்கிற அற்புதமானது லூக்கா 8:46 இயேசு சொன்னார். அதற்கு இயேசு நான் அறிந்திருக்கிறேன், ஆகையினால் ஒருவர் தொட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தொடுகிறதை தேவன் அறிவார். ஹல்லேலூயா. நீ தொடாட்டி தேவன் அறிவாரா? தொடாட்டி அறிவாரா? சொல்லுங்க. ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் இயேசுவை தொடும் பொழுது அவர் அறிவார். ஹல்லேலூயா. என்னத்தை அறிவார்? உன் மாற்றுதல் உருவாக்கப்பட்டதே என்பதை அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. தொடுதலினால் இயேசு செய்கிற அற்புதம். லூக்கா 7:37-39 வசனத்திலே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து விலை மதிப்புள்ள அலஸ்பா, என்னது தமிழ்ல, பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசுடைய பாதத்திலே அதை ஊற்றி அவள் என்ன செய்கிறாராம்? இயேசுவை கனப்படுத்துகிறார். ஆனால் யார் இந்த மகள்? மிகவும் பாவம் நிறைந்த ஒரு பாவி. அவளோடு இருந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பாவியான மனுஷி இந்த பரிசுத்தமான ஆண்டவருக்கு நல்ல காரியம் செய்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவளை பற்றி என்ன சொல்லுகிறார்? வாசிங்க தொடர்ந்து வசனத்தில் என்ன சொல்லுகிறது? வாசிங்க, வாசிங்க. இயேசு அவளை பற்றி என்ன சொல்லுகிறார்? 50வது வசனத்தில், அதுக்கு முதல் 46-48 சத்தமாக வாசிங்க, நான் முடிக்கணும். அதுக்கு முதலாவது 46-48. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றினாள். ஆதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. ஹல்லேலூயா. ஆஹா. எவ்வளவுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவ கொஞ்சம் அன்பு கூறுவார் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. அவளுடைய முடி யாருடைய பாதத்தை தொட்டதாம்? இயேசுவ பாதத்தை தொட்டு அவள் எண்ணெயை பூசுகிறாள். டச், டச், தொடுதல் என்று சொல்லுங்க. தொடுதல். இந்த தொடுதல எவ்வளவு அற்புதம் நடக்குது. வல்லமை புறப்பட்டு செல்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நோய்கள் குணமாக்குறது. கரத்தை உயர்த்தி எண்ணத்தை தொட. எல்லாரும் உயர்த்திங்க, கரங்களை உயர்த்திங்க. இனி பாருங்க ஐயா, 2 கரத்தை உயர்த்தி நீங்க எதை தொடுறீங்கன்னு யோசிக்கணும். ஹல்லேலூயா. எதை தொடுறீங்கன்னு யோசிக்கிறோம். உன் கரத்தின் கிரிகைகள் ஆசீர்வாதமா மாற்றப்படும் என்று வாசனம் சொல்லுகிறது.
இயேசு என்ற பேரை சொல்லி தொடுங்க, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். இயேசு என்ற பேரை சொல்லி நோயில் இடத்துல வையுங்க, அற்புதம் நடக்கும். இயேசு என்ற வார்த்தை உபயோகிக்கப்படணும். அவள் வந்து தன்னுடைய எண்ணெயை பூசி அவள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தினாள். அவளுடைய பாவமே மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு என்ன சொல்லுகிறாள்? உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறதால நீங்க செய்கிற செயலை இயேசுவை நம்பி மன்னிப்பு என்ற வார்த்தை உபயோகிக்கப்படும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? முழுமையான மனுஷனாக மாற்றுகிறார். இவர் இனி அழுக்கு நிறைந்தவர் அல்ல. எந்த ஒரு தவறு எழுந்து கொள்ளுங்க, இயேசு உங்களை அப்படியே வாஷ் பண்ணுகிறார். கரத்தை உயர்த்தி தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. ஓகேயா? சகலத்தையும் ஆண்டவர் கழுவுகிறார். கரங்களை உயர்த்தி கழுவுகிறார். என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் சொல்ற நான் கழுவுறேன். கழுவுகிறார். கழுவ வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல? ஆமேன். இல்லை இருக்கா? இல்லையா? இருக்குதா? வெக்கப்படாங்க. கழுவ வேண்டிய விஷயம் இருக்கா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கழுகிறார். கரங்களை உயர்த்தி தேவனை சோத்தரிக்கிறோம். நாம் ஜெபம், என்னோட பிரசங்கம் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. 2 நிமிஷத்தை கரங்களை உயர்த்தி பிரதர், நீங்க என்ன கழுவ விரும்புவீங்க? அந்த கை என்ன கரங்களை உயர்த்தி கழுவ வேண்டிய நல்ல கர்த்தருக்கு தாழ்மையா ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இல்ல இதுல பக்திமான் தேவையில்ல, சாதாரண ஒரு மனுஷனா இருந்து பாருங்க, கழுவுறத பாருங்க. அல்லேலூயா. தண்ணி ஊத்தி கர்த்தர் கழுவுறார். கழுவுறார். இயேசுவை பார்த்து இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் கழுவுகிறார். கமான், உங்களையும் கர்த்தர் கழுவுறார். நான் இவருக்கு சொல்லும் பொழுது ஆவியானவர் உங்களையும் கழுவுகிறார். இயேசுடைய ரத்தம் கழுவுகிறது. 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 இயேசுடைய எல்லாரும் எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. இயேசுடைய ரத்தம் கழுவுது. எழுந்துருங்க, எழுந்துருங்க. இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டு போறீங்க. ஹல்லேலூயா. இயேசு தொட்டு விடுவார். இயேசு தொட்டு விட்டார். கரத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் என்னை தொட்டு விட்டீர் என்று சொல்லுங்க. எல்லாரும் எல்லாரும் தளரும். தொடுகை தொடுகை தான் உனக்கு வேண்டும். இயேசுவிட தொட்டு உன்னை அனுப்புகிறார். இந்த மாலையில் இயேசு உன்னை தொட்டு அனுப்புகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு உலாவி வரும்போது கர்த்தர் தொட உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். ஒவ்வொருவரும் கரத்தை உயர்த்து, ஒவ்வொருவரும் கரத்தை உயர்த்து இயேசு தொட உங்களுடைய கரத்தை தொடுங்க. ஹல்லேலூயா. கையை மடக்க கூடாது, கரத்தை உயர்த்துங்க. இயேசு உலாவி வந்து உங்களை தொடட்டும். ஹல்லேலூயா. இயேசு உலாவி வந்து உங்களை தொடட்டும். இயேசு உலாவி வந்து உங்களை கரத்தை தொடட்டும். இயேசு தொடட்டும் உங்களுடைய கரத்தை. இயேசு தொடட்டும். அவருடைய வல்லமை பாய்கிறது. இயேசுவை தொடவைங்க. இயேசுவை என்னை தொடுமென்று சொல்லுங்க. ஒருவரும் இயேசுவை என்னை தொடுமென்று சொல்லுங்க. ஒரு வாய்களை திறந்து இயேசப்பா நீர் எனக்கு பக்கத்தில் இருந்து என்னை தொடுகிறீர், என்னை தொடுகிறீர், என்னை தொடுகிறீர், என்னை தொடுகிறீர் சொல்லுங்க. சொல்லுங்க, விசுவாசிங்க. இயேசு தொடுகிறார். இயேசு தொட்ட பொழுது நோய்கள் குணமாகினது. இயேசு தொட்ட பொழுது மரித்தவன் உயிர்த்தெழுந்தான். இயேசு தொட்ட பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இயேசு தொட்ட பொழுது சப்பானி எழுந்து நடத்தான். இயேசு தொட்ட பொழுது சரீரத்தில் நோய்கள் குணமாகிறது. இயேசு தொட்ட பொழுது புதிதான காரியங்கள் உருவாகினது. இயேசுவுடைய தொடுதல், இயேசுவுடைய தொடுதல். இந்த மாலையில் இயேசு தொடுகிறார். இப்பொழுது அற்புதத்தின் நேரம், இப்பொழுது அதிசயத்தின் நேரம், இப்பொழுது சுகத்தின் நேரம், இப்பொழுது புதிதான வாழ்க்கையை காண்கிற நேரம். விடாதே விடாதே. இதற்காகவே கர்த்தர் உன்னை அனுமதித்தார். இதற்காகவே கர்த்தர் என்னை சபையில் இன்றைக்கு கொண்டு வந்தார். இயேசு சித்தமாய் இருக்கிறார். உன்னை அவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. தொடுகிறார். டச் ஆஃப் ஜீசஸ். எல்லா பில்லி சின்னத்தின் கட்டுகள் அகன்று போகிறது. பாடுகள் நிர்மலமாகிறது. நோய்கள் சுனமாகிறது. உன் பார் 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 பார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கிற அந்த பக்கம்
ஹல்லேலூயா. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. தொடுதல் தொடுதல், இயேசுவின் தொடுதல். இயேசுவை விடாதீங்க விடாதீங்க. இயேசு பக்கத்தில் இருக்கிறார். இம்மானுவேல் இயேசு இருக்கிறார். உன் கரத்தை பற்றிக்கொள், இயேசுவின் கரத்தை பற்றிக்கொள். கிருபையின் ஆவி இடைப்படுகிறது, சந்தோஷத்தின் ஆவி இடைப்படுகிறது, நன்மையின் ஆவிகள் இடைப்படுகிறது, பரிசுத்தத்தின் ஆவி இடைப்படுகிறது, சுகம் கொடுக்கிற ஆவி இடைப்படுகிறது, புதிதாகிற ஆவி இடைப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உன் விசுவாசத்தம்படி ஆக கடவதாக. கிருபை 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 அற்புதங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. சோத்திரம் பண்ணுங்க. ஒளிந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அற்புதங்கள் ஒளிந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா நாமத்தில் அற்புதங்கள் நடக்குங்கள். இயேசப்பா உன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்களோடுது, நாடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் ஒளிந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஒளிந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமை ஒளிந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஒளிந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் ஒளிந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் ஒளிந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை.